விஜயதசமி என்றாலே புதியவை ஆரம்பித்து பழையவை கழிதல். இந்த விஜயதசமி எங்களுக்கெல்லாம் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தினம்னு சொல்லுவேன். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்று ஆர்எஸ்எஸ்ஸின் 100வது ஆண்டை குறிக்கும் அளவிற்கு தபால் தலையை வெளியிடுகிறார்கள். அதே மாதிரி யுஜிசி அப்படின்னு நம்ம நாட்டான கல்வி நிறுவனம் ஆணையம் ஆரம்பித்ததும் இன்னைக்கு 100வது ஆண்டு. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தமட்டில் இந்த நாட்டில் ஒரு சேவை இயக்கம். அதனால தான் இந்த ஓராண்டை 100 ஆண்டை நாங்கள் சேவை தினமாக அவர்களோடு சேர்ந்து கொண்டாடி வருகிறோம். என்னை பொறுத்தமட்டில் ஆர்எஸ்எஸ்ஸிடம் எனக்கு மிகுந்த ஈடுபாடு வந்தது. நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக இருக்கும்போது ஒரு நோயாளிக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ரத்தம் கிடைக்கல. இப்போ மாதிரி பிளட் பேங்க் எல்லா இடமும் கிடையல. தஞ்சாவூர்லேருந்து ஒரு வார்ட் பாய் சொன்னார்னு நான் திருச்சி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டேன். நடு இரவு தொடர்பு கொண்டேன். விடியற் காலை வந்து 4-5 பேர் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கும் அந்த நோயாளி உயிரோடு இருக்கிறார். அப்போ தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் சேவை எனக்கு தெரிந்தது. அதன் பின்பு அவர்கள் நடத்திய மருத்துவ முகாம்கள் பலவற்றில் நான் ஈடுபாடோடு என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் ஒழுக்கத்தை போதிக்கும், நாட்டின் கலாச்சாரத்தை போதிக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் 100வது ஆண்டு விழாவை எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்று யார் அனோ இது நீங்கள் பண்ணது தெற்கு மண்டல கலை கலாச்சார பிரிவு சார்பில் இன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம். நம்ம நாகேந்திரன் தான் கலை கலாச்சார பிரிவோட தலைவர். அவர் பொறுப்பேற்று ஒரு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பிறந்த நாளை நாங்கள் 2 வாரங்கள் சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பகுதியில் எல்லாம் சாதாரணமாக மருத்துவ முகாம் நடத்தாமல் காது கேட்கும் கருவி, கண் பார்வை, கண்ணாடி, இசிஜி, எக்கோ எல்லாமே அவர்கள் செய்து எல்லாமே எல்லா டெஸ்ட்டும் எல்லாம் பண்ணுறாங்க. உங்கள் ஃபவுண்டேஷன் அவங்க இவங்களோட வினோத் மகேந்திரன் டாக்டர் அவங்க ஃபவுண்டேஷன் சார்பிலும் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதில் நான் எனது யுனிவர்சல் சொல்யூஷன் அவங்க டாக்டர் நடத்துகிறாங்க. அதனால் இந்த இதை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு போயிடணும், தடுப்பு நடவடிக்கைகள் போயிடணும். மருத்துவம் வந்ததுக்கப்புறம் நோய் வந்ததுக்கப்புறம் சிகிச்சை அளிப்பதை விட தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இதே போல் மருத்துவ முகாம்கள் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்போதான் திருமாவளவன் நான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பதறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சங் பரிவார்கள் விஜயை இயக்குகிறது, அவர் சுயமாக எதுவும் செய்யலை, சுயமாக இல்லாமல் அவரை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நேற்று பாஜக ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, காங்கிரஸ் குழுவை அமைச்சிடணும். திமுக மேலே கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் ஒரு குழுவை அனுப்புங்க அப்படின்னு பதற ஆரம்பித்து இருக்கிறார்கள். எதையுமே பார்த்து செய்யக்கூடாதுங்க. உங்களுக்காக தானாக மக்கள் மீது அக்கறை வரணும். பாஜகவிற்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனால் முதல் நாள் மாநில தலைவர் நான் உட்பட போனோம். அதுக்கு அடுத்த நாள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமரிடம் இருந்து நேரடி செய்தியை எடுத்து வந்து சகோதரர் முருகனும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மக்கள்கிட்ட சென்றாங்க. நேற்று எங்களது குழு பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு சென்றிருக்கிறார்கள். ஆக மக்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டிருக்கோம். முதல் நாள் கூட நாங்கள் எந்த விமர்சனமும் செய்யாமல் மக்களுக்கு உதவி செய்கிறதுலாம் நாங்கள் இருந்தோம். அதனால் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு அங்கே பிரச்சனை வந்தது என்பது அவருக்கு கவலை இல்லை. பிஜேபி இதில் வந்து மக்களுக்கு கூட நிற்கிறாங்களேன்றதான் எனக்கு அவருக்கு கவலையாக போச்சு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சங் பரிவாரை இணைச்சு சங் பரிவார் பின்னாலிருந்து இயக்குதுன்னு எந்தவித ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு எனது கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இன்னொன்று, திமுக மீது அவர் நம்பிக்கை இழந்து விட்டார் என்பதை காண்பிக்கிறது. திமுக ஆட்சி இருக்கு, அவர்கள் குழு அமைச்சிருக்காங்க, காங்கிரஸ் குழு அமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்வதில் இருந்து அவர் எதை நினைக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் இன்று அரசாங்கம்
முற்றிலுமாக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது. அரசாங்கமே ஒரு விசாரணை கமிஷன், தனிநபர் நீதிபதி விசாரணை அறிவிக்கிறாங்க. அது விசாரணை முடிவு வரல. ஏன் நீங்கள் ஆட்சியர் மீதும் எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டால், விசாரணை நடக்குது, விசாரணை முடியட்டும், அப்புறமா தானே நாங்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொன்ன அதே அரசாங்கம் காலையிலிருந்து சகோதரர் விஜய் அவர்களின் தம்பி விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள், சோஷியல் மீடியா இன்சார்ஜஸ்ஸு எல்லாரையும் கைது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு எதிராக விமர்சனத்தை வைத்து ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த துறைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்து கொண்டு இன்னும் அவங்க விசாரணையோட முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் விசாரணை வந்ததை போல நடந்து கொள்கிறார்கள். ஆக முற்றிலுமாக அரசாங்கம் நிலை குலைந்து போயிருக்கிறது என்பதான் எனது கருத்து. இல்லை, அவர் விளக்கம் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்ட விளக்கமாக இருந்தாலும் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்பதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விஜயை மற்ற அரசியல் நீதிபதியே சொல்லியிருக்கிறார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, அவர் வந்தால் கூட்டம் அதிகமாக கூடும், அதிகமாக இன்னும் அந்த தாக்கங்கள் ஏற்படும். அதனால் அவர் அன்னைக்கு காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் தனது தொண்டர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் தொண்டர்கள் எந்த விதத்திலும் மனத்தாங்கல் பெற்றுவிடக்கூடாது, டிமாரலைஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். இதை விமர்சிப்பவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரே பல இடங்களில் வீடியோவில் தானே பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆமாம், ஒரு அரசியல் கட்சி இல்லை, ஒரு அரசியல் கட்சி சொல்றதால எனக்கு காலையிலேருந்து அவங்க தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. நான் கேட்குறேன், கருத்து சுதந்திரத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கருத்து பதிவு செஞ்சா கைது செய்யப்படுகிறார்கள், பத்திரிகை சகோதரர்கள் உட்பட. நான் ஏன் இதை கேட்குறேன்னா, 2 விதமான கருத்து பதிவும் இருந்தது. ஒன்று அரசாங்கத்தை எதிர்த்த கருத்து பதிவும் இருந்தது, விஜயை எதிர்த்த கருத்து பதிவும் இருந்தது. ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்தவங்களை எல்லாமே நீங்கள் கைது செய்கிறீங்கன்னா எதற்கு? நீங்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்குது. நாம் மோசமான பதிவுகளை நாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் உட்பட எவ்வளவு மோசமான பதிவுகளை பதிவு செய்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? இல்லை. அப்போ ஒரு பதற்றத்தில் இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம். இன்னொன்று, நேற்று எங்களோட குழுக்கள் போகும்போது மக்கள் சொன்னது, நிச்சயமாக அங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது, சுமூகமாக நடக்கக்கூடாது என்று சிலரின் நடவடிக்கைகள் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது. இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லலை, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இது தீர விசாரிக்கப்பட வேண்டும். எங்கள் கட்சி சொன்னதை போல உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கட்சி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நானும் வலியுறுத்துகிறேன். மாசு அப்படிதான் சொல்லுவாரு. மக்கள்கிட்ட போனா தானே தெரியும். இவங்க போய் மக்களை சந்திச்சாங்களா? எந்த மக்கள்? நாங்கள் போன வரைக்கும் நானும் அங்கே மக்களை பார்த்தேன். நேற்று எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் குழுவும் பார்த்துருக்காங்க. யாரும் பாராட்டலை. எல்லாருமே நாங்கள் எல்லாரும் போனோம், ஒரு 7-8 மணி வரைக்கும் சுமூகமாக தான் இருந்தது. திடீர்னு கரண்ட் கட்டாச்சுன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் திடீர்னு மேலேருந்து கீழே காவாயில் விழுந்துட்டோம், காவாய் இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களான்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர், ஒரு அம்மா என் பக்கத்தில் தான் இருந்தாங்க, ரொம்ப வருத்தத்திற்குரிய 2 குழந்தைங்க, 7 வயசு பையன் ஒன்று, 10 வயசு பையன் ஒன்று. 10 வயசு பையன் உயிரிழந்துட்டான். பக்கத்துலேயே மருத்துவமனை இருந்திருக்குது. மருத்துவமனைக்கு அவங்க கொண்டு போகல. அரை மணி நேரம் கழித்து அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அங்கே மார்ச்சுவரியில் நானும் மாநில தலைவரும் முன்னாள் அமைச்சரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1.5 மணி நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணன் செல்வ பிறந்தை நேராக போனார். அங்கே நாங்களே 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுன்னா அங்கே 7 மணி நேரம் 8 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக இதையெல்லாம் அரசாங்கம் ஒரு எதிர்கட்சி நடத்தும் ஒரு கூட்டத்தில் பிரச்சனை வந்தால் அதை பற்றி நாம் ரொம்ப கவலைப்பட வேணாம் என்ற மனப்போக்கு தான் அதில் இருந்தது
என்பது எனது கருத்து. பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கரூர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதில் வந்து விஜய் தாமதமாக வந்ததுனால தான் அந்த உயிரிழப்பு காரணம் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட கட்சி பேர் கூட எஃப்ஐஆரில் கரெக்டாக பதிவில்லை. தமிழ் மக்கள் கட்சி, வெற்றி கட்சி அப்படின்னு தான் பதிவிட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுலேயும் குழப்பம் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று, விஜய் மீது நேரடியாக அவர்கள் குற்றம் சாட்ட முடியாது அரசாங்கம். ஏன்னா அங்கே மக்கள் சொன்ன நிறைய கருத்து யாருமே எடுத்து சொல்லலை. இன்னைக்கு திருமாவளவன் சொல்கிறாரு, சகோதரர் அண்ணாமலை இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருன்னு. மக்கள் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார். அது எல்லாருமே உள்ளே எதுவும் செய்யலை, கேமரா முன்னால் தான் சொல்கிறாங்க. மக்கள் சொன்ன கருத்து தான் எல்லாருமே. ஆக மக்கள் சொன்ன கருத்தை மக்கள் கருத்துன்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இன்னொன்று, போலீஸ் அனுமதியில் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. தாமதமாக வந்ததை நான் வந்து அதை வந்து சரின்னு சொல்லலை. மக்களை காக்க வைக்கக்கூடாது என்பது தான். ஆனால் 10,000 பேர் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், 30,000 பேர் வந்துட்டாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டால், நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். 10,000 பேர் கணிப்பாங்க, அதிகமான பேர் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். உடனே அதிகமாக 1 மணி நேரம் இடையில இருந்தால் கூட உடனே அதிக நபர்களை நீங்கள் அங்கே டெபியூட் பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறது அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்பதை காண்பிக்கிறது. இது நான் அந்த செய்தியாளர் சந்திப்பையே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்க, ஏன் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா விசாரணை போய் கொண்டிருக்கு, அதனால் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ விசாரணை போய் கொண்டு இருக்கும்போதே ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கு கொஞ்சம் கூட அந்த துறைக்கு சம்மந்தமே இல்லாத ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துறீங்க? ஏற்கனவே எங்களது குற்றச்சாட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக ஆகிட்டாங்கன்னு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு, எல்லாவற்றிற்கும் ஒரு மறுப்பு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் இன்றைக்கி உங்களுடைய விசாரணை வரட்டும். விசாரணை எப்படி வரும்னு நமக்கு தான் தெரியுமே. அவங்க ஜட்ஜம்மா மக்கள் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு அவங்களே இல்லை அவர் லேட்டாக வந்திருக்கக்கூடாது, அவர் மேலே ஏறி இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற தன்மை. அவங்க எந்த விதத்துலையும் சரியாக கூட்டத்தை நடத்திவிடக்கூடாது. நாங்கள் அனுமதி கேட்டால், ஏன் நீங்களே பார்த்தீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு நான் போய் அனுமதி கேட்டால் எங்களுக்கு கிடைக்கல. அதே அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் உடனே அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஒரு கையெழுத்து வாங்க இங்கே உள்ள மார்க்கெட்டில் எங்களுக்கு அனுமதி இல்லை, 30 போலீஸார் சுற்றிக்கிறாங்க. ஆக எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் ஆளும் கட்சி உடனே பதற்றம் அடைந்து விடுகிறது. எதிர்க்கட்சியை எந்தெந்த விதத்திலலாம் கசைக்கு புளிய முடியுமோ பிழிந்து அவங்க நேரடியாக ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்ற தன்மையில் அரசாங்கம் நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே பண்ணார். அதில் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கல. விஜய் அங்கே எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கல. 4 மணி நேரம் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்தது. இதில் அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கலே இல்லை. இப்போ செந்தில் பாலாஜிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நான் கேட்குறேன். இதுதான் எதிர்பார்க்க முடியும். ஆக செந்தில் பாலாஜி, கரூர் செந்தில் பாலாஜி என்றாலே அவர் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. விஜய்க்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நடக்காதது இங்கே நடக்குதுன்னா எல்லா மக்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். செந்தில் பாலாஜி வேற எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, அதைத்தான் சொல்லுவார். அதனால் அவரோட பேச்சை நான் பெருசாக எடுத்துக்கல, மக்களின் பேச்சை தான் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்கிறோம் என்பது எனது கருத்து. நேபாளத்தை போல தமிழகத்திலும் ஒரு புரட்சி வெடிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, அது யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூடணும், சட்டத்திற்கு புறம்பாக நிகழ்வுகள் நடக்கணும்னு சொல்கிறதுல யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால் அப்படிப்பட்ட பதிவுகளை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதாவது சந்தேகம் இருந்தால் அப்புறம் அவங்க மேலே சந்தேகம். இவங்க இதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாரோட வீடியோவும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், எந்தெந்த சூழ்நிலையில் இவங்க அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த அளவுக்கு கூட எதிர்க்கட்சிகள் நியாயமாக தான் நடந்து கொள்கிறது. இதே கனிமொழி, இதே ஸ்டாலின், இதுக்கு முந்தைய ஆட்சியில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அரசியலாக்காமல் பின்ன அவியல் ஆக்குவோன்னு யார் கேட்டது?
அவியல் செய்ய சொன்னது யாரு? ஆக நீங்க ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் அரசியல் செய்யணும், அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு நீங்க எதிர்க்கட்சியா இருப்பீங்க. ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாரும் அவியல் செய்யணும், அரசியல் செய்யக்கூடாது. இது என்ன நியாயம் முதலமைச்சர் அவர்களே? இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தாவேகா தலைவர் விஜய்க்கே நெருக்கடி கொடுத்து முடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இது எப்போ பார்த்தாலும் பிஜேபி வந்தால் உடனே நெருக்கடி அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறோம். இப்போ எதிர்க்கட்சி திமுகவுக்கு ஒரு பயம், நம்மளோட எதிரானவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட போகிறாங்களேன்ற பயம் இருக்கே தவிர நாங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறோம், நேர்மையாக நடந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். மின் தடையே ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் விளக்கு கொடுக்குறாங்க, இங்கேயும் விளக்கு கொடுக்குறாங்க. நடந்தது இயற்கையாக நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு எல்லாமே சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தின் பேர் தான் இப்போ விசாரணை வேணும்னு நம்ம சொல்கிறோம். மின்தடை ஏற்படலைன்னு இவங்க சொல்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் பல பேர் அங்கே மின்சாரம் தடைப்பட்டுன்னு சொன்னாங்க. ஏன்ட்டே சொன்னாங்க. நான் அந்த மார்ச்சரில் உட்காந்துருக்கும் போது சில பேர் வந்து சொன்னாங்க, கொஞ்ச நேரம் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆச்சு, எங்களால் என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஒரு அம்மா மயங்கி விழுந்தாங்க, ஆம்புலன்ஸ் வரதுக்கு நாங்களாம் வழி விடும்போது நிறைய பேர் மேலே ஸ்டாம்பீட் ஆகிடுச்சு, திடீர்னு எல்லாரும் ஓடி போனாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி சொன்னார், குழந்தை கீழே கிடக்குது, நான் மேலே இருக்கேன் குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் பாதுகாத்து பார்த்தேன், அப்புறம் என்னையும் காப்பாற்ற முடியல, குழந்தை செத்து போச்சு. ரொம்ப மனவேர்த்தனை. எனக்கு உண்மையிலே அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து இதை மாதிரி மரண ஓலம், தாய்மார்களின் அலறல், இது வரைக்கும் இது மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது. அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும், அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்கணும். இல்லை, பொதுமக்களுக்கு நான் நிச்சயமாக சொல்லுவேன், நீங்கள் வந்து கூட்டம் கூடணும். இதில் அரசியல் கட்சிகளும் கூட்டத்தை வச்சு மட்டும்தான் ஒரு தலைவரோட மரியாதை, கூட்டமே கூடலை, கூட்டம் கூடணும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்டையும் சில ஒரு அணுகுமுறை இல்லாமல் நியாயமாக தொண்டர்கள் கூட வேண்டும். பொதுமக்கள் முதலில் குழந்தைகளையும் அறியா பிஞ்சுகளையும் கூட்டத்திற்கு எடுத்து வருவதை தடுக்க வேண்டும். நீங்கள் அதே மாதிரி காத்திருக்க வேண்டி இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் மற்றபடி கூட்டத்திற்கு வரும் அரசியல் கட்சி தொண்டர்களே கேட்குறேன், மரத்தில் ஏறினா மரம் உடஞ்சிரும், மாடியில் மேலே ஏறினா கீழே விழுந்துருவோம். இதையெல்லாமும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. போதிய காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், 20 பேருக்கு ஒரு காவல்துறைக்கும் 500 பேர் கொடுத்துருக்கோம். ஆனால் காவல்துறை கை கட்டப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அவங்க பணி செய்யலை, ஆனால் விசிபிளா மட்டும் காமிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? இல்லை, காவல்துறை முதலில் இருந்தே அவங்க தோல்வி அடைந்தார்கள் நான் நினைக்கிறேன். அனுமதி கொடுத்ததிலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எத்தனை மணிக்கு அனுமதி, எந்த இடம்னு தெரியாமல் அவங்கள ஒரு நிச்சயமற்ற தன்மையில் வைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் நேரம் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து, இடம் கொடுக்கறதுல இருந்து, கூட்டத்தை நிர்ணயிக்கிறதுல இருந்து, எல்லாத்துலேயுமே காவல்துறை முதலில் இருந்தே ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால், நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரிவென்டபிள் டெத்ஸ், தடுத்திருக்கக்கூடிய மரணங்கள். ஏன்னா நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால இவை எல்லாமே தடுத்திருக்கக்கூடியதான் எனது மனது பதபதைக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல முடியும். இல்லை, செந்தில் பாலாஜி இப்போ நேரங்களில் பேசிட்டு இருக்காரு, கும்பமேளாவுக்கு ஏன் குழு அமைக்கல, மணிப்பூருக்கு என்டிஏ டீம் செல்லலை, அது இதுக்கு மட்டும் ஏன் அவசரம் கட்டுறாங்க? இதுதான் இவங்களோட பிரச்சனை. நம்ம நாட்டில் மாநிலத்தில் எது நடந்தாலும் உடனே கும்பமேளாவை பாரு, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு. தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா நான் கேட்குறேன். இறந்தது தமிழர்களுங்க, தாவாய் கவர்னரா, தம்பிகளா, தங்கச்சிகளா, குழந்தைங்களான்னு தெரியாதுங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இப்படிதான் எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா? அதுக்கு குழு அமைக்கல, இதுக்கு குழு அமைக்கலன்னு. இறந்தவர்கள் தமிழர்கள், தமிழ் மக்கள் மீது நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம், குழு அமைத்து இருக்கிறோம். உங்களுக்கு பயம், நேரடியாக போய் குழு சொன்னால் மக்கள் நேரடியான பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு. எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மறுப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்க போறீங்க? செந்தில் பாலாஜி சொல்றதை நாங்கள் எந்த விதத்திலும் நியாயம் என்று சொல்ல மாட்டேன். இன்னைக்கு எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு? விசாரணை வரட்டும். அதனால இன்னையிலேருந்து நான் சொல்றேங்க, எப்போ பார்த்தாலும் சீஃப் மினிஸ்டரும் சரி, திமுகவும் சரி, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதை பாரு, இதை முதல் தமிழ்நாட்டை பாருங்கங்க. தம்பி துபாயை பாருன்னு போயிட்டாரு, யாரு துணை முதலமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்கங்க, உட்காந்து ரோட்டில் உட்காந்து, ஆஸ்பத்திரியில் உட்காந்து, மெடிசன் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் ஆச்சான்னு பார்க்கணும், வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டீங்க. அப்புறம் என்ன நீங்கள் மற்றவங்களை பற்றி எப்படி சொல்வீங்க? என்னோட கடுமையான கண்டனம் ஒன்று நான் சொல்கிறேன். இன்னைக்கு மேம்பாலம் ஒன்று திறந்துருக்காங்க, நீளமான ஸ்டீல் மேம்பாலம். அதுக்கே அன்பழகன் பேரை வைக்கிறீங்க?
நாட்டுக்கு உயிர் துறந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கும்போது, பெரிய தலைவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரை வைப்பீங்களா நீங்க? அதுவும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கட்டப்பட்டது யாரோட வரிப்பணத்தில்? மக்கள் வரிப்பணத்தில் கட்டிட்டு உங்க சட்டமன்ற உறுப்பினர் பேரை வச்சா என்ன அர்த்தம்? கரோனாக்குள்ளே அவர் உயிர் துறந்தார் என்பது வேதனை உடையது. எங்க ஆஃபீஸ் அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அவருக்கு ராம்டிசிவியர் அங்கேருந்து அனுப்புனேன். அதில் பெருமையாக சொல்லலை, ஒரு மனிதாபிமான மருத்துவர் என்ற முறையில். ஆனால் கொரோனா காலத்தில் உயிரிழந்தேன்னு முதலமைச்சர் சொல்றார். கரோனா காலத்தில் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து உயிரிழந்த மருத்துவர்களுக்கு நீங்க எந்த உதவியும் இன்னும் செய்யல. அந்த மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்பழகன் பேரை நீங்க அங்கே பாலத்துக்கு வைக்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை நான் பதிவு செய்கிறேன். மேடம், இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக வந்து சமூக வலைதளம் வந்து பொய்யான வதந்திகளை பரப்புகிறான்ட்டு 25 சமூக வலைதளம் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே சமயம் அந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து பெலிக்ஸ் ஜெரால்டு என்பவரை கைது செஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 விதத்துலையும் பதிவு இருக்கு. ஆனால் அவங்கள எதிர்த்து பதிவு செய்து இவங்க தான் உறக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் நம்ம பத்திரிகை சுதந்திரம் இருக்கணும், எல்லா நமக்கு கருத்தை சொல்லு சுதந்திரம் இருக்கணும், கருத்து சுதந்திரம் இருக்கணும் சொல்றவங்க தான் ஒரு பாட்டியை தேடினாங்கன்னா அப்புறம் என்னப்பா சொல்றது? ஒரு பாட்டி எதிர்த்து பேசினா அந்த பாட்டியை தேடிட்டு இருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க. 2026 வரைக்கும் தான். அதற்கு பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்படும், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரும், அப்புறம் பார்த்துக்கலாம்.